வெல்கம் டு ஸ்ரீ டெக் டாக்ஸ். போன வாரத்தில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஸ்டார்லிங்க் நிறுவனத்திற்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சேவை வழங்குவதற்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி பரவுன உடனேயே அடுத்து ஒரு செய்தி என்ன வந்துச்சு அப்படின்னா, டாடா குரூப் தான் இந்தியாவில் ஸ்டார்லிங்க்குக்கு பேக் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இதற்கு அடுத்து ஒரு செய்தி என்ன வந்துச்சு அப்படின்னா, பிஎஸ்என்எல்லும் இந்த போட்டியில் இணைய போகிறாங்க. அவங்களும் அதிவேக இன்டர்நெட் சேவையை வழங்குறதுக்கு அவங்க தனித்துவமாக சில டெக்னாலஜியை உருவாக்குற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு வந்துச்சு. ஸோ அடுக்கடுக்கான இந்த 3 செய்திகள் வெளியான உடனேயே இன்டர்நெட்டில் என்ன பேசுனாங்க அப்படின்னா, தற்போது இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸாக இருக்கக்கூடிய ஜியோவாக இருக்கட்டும், ஏர்டெல்லாக இருக்கட்டும், வோடஃபோன் ஐடியாவாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே மிகப்பெரிய ஒரு போட்டியை சந்திக்க இருக்காங்க. இதனால் யார் உள்ளே இருப்பா, வெளில போவா, இந்த மாதிரி பெரிய இம்பேக்ட் நடக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் கணிச்சிருந்தாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனத்தை பற்றி ஒரு பெரிய அறிமுகம் இல்லை அப்படின்னா, இந்த வீடியோவில் ஸ்டார்லிங்க் நிறுவனம் அப்படின்னா என்ன, இது யாருடையது, ஏன் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க இந்தியாவில் இன்டர்நெட் சேவை வழங்குறதுக்கு விண்ணப்பித்த போது இந்திய அரசு ஏன் அனுமதி வழங்கலை, இப்போ ஏன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனத்தினுடைய பேஸ் ப்ரைஸஸ் எப்படி இருக்கும், இந்தியர்களால் அடாப்ட் பண்ண முடியுமா, இது உண்மையாலுமே இந்தியாவில் ஒரு இம்பேக்டை ஏற்படுத்துமா என்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்தீர்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஒரு சப்சிடரி அப்படின்னு சொல்லலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யார் இந்த ஸ்பேஸ் எக்ஸை ஓன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எலன் மஸ்க் தான் ஓன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனம் எப்படி ஒரு இன்டர்நெட் சேவையை வழங்குது அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேட்டலைட் பேஸ் பண்ணி தான் இன்டர்நெட் சேவையை வழங்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுமார் 6219 அளவிலான சேட்டலைட்டை இவங்க பூமியை சுற்றி நிறுத்தி வச்சிருக்காங்க. இன்னும் தொடர்ச்சியாக அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இவங்களுடைய இன்டர்நெட் சேவை எல்லாமே இந்த சேட்டலைட் மூலமாக தான் வழங்க போகிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கிராமங்களுக்கு ஏன் வரலை, அதே மாதிரி நகரங்களை விட்டு ஏன் இன்டர்நெட் ஹை ஸ்பீட் இன்டர்நெட்னால நகர முடியலை அப்படின்னா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயர் மூலமாக தான் போயிட்டு இருக்கு, டவர் மூலமாக தான் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அதற்கான செட்டப் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், மேனுவல் ஒர்க் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் எலன் மஸ்கோட ஸ்டார்லிங்க் நிறுவனத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க நடு காட்டுகளோட பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை வழங்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, காசாவோட ஹாஸ்பிட்டல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் ஏரியாவை சுற்றி மட்டும் அவங்க இன்டர்நெட் சேவையை வழங்கினாங்க. ஸோ பர்டிகுலராக எந்த இடத்துல இன்டர்நெட் சேவை வழங்க முடியும் அப்படிங்கிறத அவங்க தீர்மானிக்கிறாங்களோ, அந்த இடத்துல இன்டர்நெட் சேவையை அவங்களால வழங்க முடியும். அதற்காக எதுவும் ஒரு புதுசாக ஒரு செட்டப் போட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சேட்டலைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பூமியை சுற்றி இருக்கு. ஸோ அவங்க அந்த ஏரியாவுக்கு மார்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த ஏரியாவில் இன்டர்நெட் சேவை தானாக கிடைக்க போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்லிங்க் நிறுவனத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது. சரி, இவங்களுக்கு எதற்கு இந்தியாவில் அனுமதி கொடுக்கல முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்லிங்க் நிறுவனத்தினுடைய ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு இது அவங்க மறுத்துட்டாங்க. அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மறுத்துருச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல ஒரு லா இருக்கு. அந்த லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஓனர்ஸ் டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு நாட்டுக்கிட்டையும் எக்ஸ்பிளிசிட்டா சொல்லக்கூடாது. அந்த வெளியிலேயே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க்னால ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஓனர்ஷிப் பற்றி இந்தியா கிட்ட சொல்ல முடியல. ஸோ ஓனர்ஷிப் உங்களால் சொல்ல முடியலை அப்படின்னா, எங்களால் அதற்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ் நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வெரிசான் ஏற்கனவே ஒரு மெத்தடில் பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கவங்க உங்களுடைய பார்டரை ஷேர் பண்ணுற கண்ட்ரீஸில் இருந்து இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன மீனிங் அப்படின்னா, இந்த ஸ்டார்லிங்காக இருக்கட்டும், ஸ்பேஸ் எக்ஸாக இருக்கட்டும், இதோடைய ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், நேபாளாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளோட பார்டரை ஷேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரீஸில் இருந்து இல்லை அப்படிங்கிறத உறுதி கொடுத்துருக்காங்க. இதனை அடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் சிக்னல் ஸ்டார்லிங்க்கு கிடச்சிருக்கு. சரி, ஸ்டார்லிங்க் ஒருவேளை இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா இதோட செட்டப் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டார்லிங்க் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் கிட், அதாவது ஒரு மெயின் கிட்டு கொடுத்துருவாங்க. இப்போ எப்படி நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஜியோவில் இருந்து
ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வாங்குறீங்க அப்படின்னா, அவங்க மோடம் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. அதே மாதிரி அத வந்து பார்த்தீங்கன்னா, ஒயரோட தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா, நீங்க சேட்டலைட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இணைக்கிற விதமா உங்களுக்கு ஒரு டிவைஸ் வந்து குடுப்பாங்க. இது கிட்டத்தட்ட எவ்வளவு காஸ்ட் இருக்கும் அப்படின்னா, 35,000 இருந்து 40,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து ஒன் டைம் டிவைஸ் காஸ்ட் தான். இதுக்கு அப்புறமா மந்த்லி காஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7,000 இருந்து 8,000 வரை இருக்கும் இந்தியாவுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமா இன்னும் அவங்க சார்புல இருந்து எதுவும் சொல்லல. பட் செய்திகள்ல கிடைக்கக்கூடிய தகவல்கள் இப்படிதான் இருக்கு. யுஎஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிவைஸ் ரேட்டும், அதே மாதிரி இன்டர்நெட் ரேட்டும் கிட்டத்தட்ட இதே ரேஞ்சுல தான் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 1 இயர் வாங்குறீங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் இயர் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு நீங்க ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1,50,000க்கு மேல வந்து நீங்க கட்ட வேண்டியிருக்கும். அடுத்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா, வித் டாக்ஸோட நீங்க வந்து அந்த டிவைஸ் காஸ்ட் மட்டும் இல்லாம, அந்த இன்டர்நெட்டுக்கு நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1,15,000 வந்து இன்டர்நெட் கட்டணமா வந்து செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. வித் டாக்ஸோட. ஸோ இத இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது, இது எப்படி அடாப்ட் ஆகும் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு சரிவர புரியல. ஏன்னா, இந்தியன்ஸோட மைண்ட் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அவங்க என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஒரு டைம்ல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வாங்குறோம். ஸோ நெக்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்ல இருந்து எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா, இந்த டிவைஸ நான் என்ன பண்ண போறேன்? அப்படிங்கிற கொஸ்டின் முதல்ல எழும். அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய ஹை ஸ்பீட் இன்டர்நெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பெர் மந்த்துக்கு ஒரு 2,000, 3,000லயே வித் சப்ஸ்கிரிப்ஷன், ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனோட வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ, ஏர்டெல் எல்லாருமே வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. வித் டெலிஃபோன் கனெக்ஷனோட கூட குடுக்குறாங்க. ஸோ இத எப்படி காம்பீட் பண்ண போறாங்க எலன் மஸ்கோட ஒரு ஸ்டார்லிங்க் நிறுவனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பட் இப்ப இருக்கக்கூடிய இந்த கரண்ட் செட்டப்புக்கும் ஸ்டார்லிங்கோட செட்டப்புக்கும் என்ன ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கும் அப்படின்னா, இப்ப நான் இங்க சென்னையில இருக்கேன். நான் இங்க ஒரு ஜியோ இன்டர்நெட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் ஊருக்கு போறேன், இல்ல வேற ஏதாவது ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு போறேன் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் இன்டர்நெட்ட தான் நான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப அதனால நான் இங்கேயும் ரீசார்ஜ் பண்ணணும், அதே மாதிரி அங்கேயும் ரீசார்ஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். பட் ஸ்டார்லிங்கோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க அந்த டிவைஸ மட்டும் காம்பேக்ட்டா தான் இருக்கும் அந்த டிவைஸ். ஸோ நீங்க அத எந்த இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போனாலும், உங்களால ஹை ஸ்பீட் இன்டர்நெட்ட எல்லா இடத்துல இருந்தும் வந்து உங்களால என்ஜாய் பண்ண முடியும். உங்களால வந்து அத அனுபவிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இப்ப இருக்க புரொவைடர்ஸ்க்கும், ஸ்டார்லிங்கோட புரொவைடர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா நான் பார்க்குறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி டாடா குரூப் வந்து இந்த ஸ்டார்லிங்க வந்து பேக் பண்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாதிரி டிவைஸ் காஸ்ட் இந்தியன்ஸ் வந்து அடாப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஹை காஸ்ட் இன்டர்நெட்டுக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சில பேர் கம்பெனிஸா இருக்கட்டும், வெல்தி பீப்பிளா இருக்கட்டும், அவங்க அடாப்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் நார்மல் பீப்பிள்ஸ் வந்து அடாப்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இந்த பிரைஸ் வைஸ். ஸோ இவங்க ஏதாவது ஒரு பிளான் வச்சு ஒரு மந்த்லி காஸ்ட்ல வந்து டிவைஸ வாங்குறது, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டல் பேசிஸ்ல இந்த டிவைஸ வந்து குடுக்குறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள செய்யறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. அப்பதான் அவங்களால இந்தியாவில் சஸ்டெயின் வந்து ஆக முடியும். ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் இதில இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜா நான் பார்க்குறது, நீங்க ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் வாங்குனீங்க அப்படின்னா, நீங்க எங்க நகர்ந்து சென்றாலும் சரி, எந்த ரிமோட் ஏரியாவுக்கு போனாலும் சரி, உங்களால வந்து இன்டர்நெட் சேவையை என்ஜாய் பண்ண முடியும். அத வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் இப்ப இருக்க ஒரு புரொவைடர்ஸ்க்கும், ஸ்டார்லிங்க்குக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரெண்ட்டா வந்து நான் பார்க்குறேன். ஸோ கூடிய விரைவிலேயே ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ வந்த உடனேயே என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு காம்படிட்டர் உள்ள வர்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா இங்க இருக்க புரொவைடர்ஸ் அவங்களுடைய கஸ்டமர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, வச்சுக்கிறதுக்காக கண்டிப்பா ஒரு சில ஆஃபர்ஸ், அதே மாதிரி அடிஷனல் பெனிஃபிட்ஸ வந்து குடுக்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனால ஒரு காம்படிட்டர் உள்ள வரும்போது இந்தியன் யூசர்ஸுக்கு கண்டிப்பா ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட். ஸோ இனி வரக்கூடிய வீடியோக்குள்ள அடுத்தடுத்த ப்ராசஸ் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். இந்த மாதிரி டெக்னாலஜி சார்ந்த செய்திகளை தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம்.